கெவின் மெக்கார்த்தி அப்படிங்கிற ஒருத்தன். அவன் எழுதுறதுல ரொம்ப எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? பிளைண்ட் ஸ்பாட், கருப்பு புள்ளி, பிளைண்ட் ஸ்பாட். 4 பட்டியலை மட்டும் சொல்றேன். செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னா சிவப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், இங்கிலீஷ்ல பேசுறவன் புத்திசாலி. இதெல்லாம் பிளைண்ட் ஸ்பாட். செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட்ன்றது என்ன தெரியுமா? கடவுளே, நான் இருக்கிறேன், உங்கள் நகைகளை ஒரு நடிகை கை நிறைய தங்க நகை எடுத்து வச்சுக்கிட்டு ஏதோ வாங்க தான் சொல்லுதுன்னா இங்கே அடகு வை. ஏமா, நீ இவ்வளோ நகையை வாங்குறதுக்கு நான் என் நகையை அங்க போய் அடகு வைக்கவா? நான் இருக்கிறேன், இங்கே உங்கள் வீட்டை அடகு. இன்னொருத்தர் வந்து, அவர் என்ன இன்ஜினியரா? இந்த கம்பியை வாங்குங்கள், உங்கள் வீடு மிகச்சிறப்பாக கட்டப்படும். நீ என்ன இன்ஜினியரா? செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட். செலிபிரிட்டியா இருக்கிறவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அது உண்மைன்னு நம்புறது இருக்குல்ல, அந்த நம்பிக்கையிலிருந்து, அந்த பிளைண்ட் ஸ்பாட்டில் இருந்து என் தமிழக மக்களே வெளியேறுங்கள். யார் எதை சொன்னாலும், சினிமாவில் சொன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்களா? நல்லா கைத்துக்கு தம்பி, நீ தான் இந்த எங்க சமூகத்தில் அடுத்த தலைவனாக வரக்கூடியவன் நீதான். பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழைகள் இந்த பிளைண்ட் ஸ்பாட்ல மாட்டிக்குது போய். ஐயோ, காலேஜ் இப்படிதான் இருக்குமா? காலேஜ் டீச்சர்லாம் சினிமால யாருங்கிறீங்க? நயன்தாரா மேடம், சாய் பல்லவி மேடம், இவங்க தானே டீச்சர். ரியல் லைஃப்ல யாரு டீச்சர்? நான் தான் டீச்சர். ரியல் லைஃப் அது ரீல், இது ரியல். ரியல் நான் உண்மையாவே டீச்சர். நான் செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட் எடுத்துட்டு மனசுல இருந்து. அடுத்தது இருக்கு பாருங்க, ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட். பாவம் எல்லாம் பண்ணிட்டு ஜெனராசிட்டி. ஒரு குழந்தை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ஒரு குழந்தைக்கு படிப்பு சொல்லி கொடுத்துடலாம், ஒரு குழந்தைக்கு நல்லது செஞ்சா ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட். இந்த கோயிலுக்கு இது செய்ய வேண்டும், அந்த சர்ச்சுக்கு அதை செய்ய வேண்டும், இந்த பைத்துல் மாலுக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்றால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படுமா? ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட். அடுத்து சொல்றான் பாருங்க, பெண்களே, ஜெண்டர் பிளைண்ட் ஸ்பாட். ஜெண்டர், அது பொம்பளை பிள்ளை, அது செய்யாது, சூப்பரா செய்யும், பொய்யே சொல்லாது, சூப்பரா சொல்லும். 4 பேரோட சேர்ந்து தான் அது கெட்டு போகுது. 4 பேருக்கு லீடரே அதான். நாங்க அந்த காலேஜ்ல இருந்து தானே வரோம். பிளைண்ட் ஸ்பாட். உங்க எல்லாருக்குமே சொல்றேன், இந்த பிளைண்ட் ஸ்பாட் தெரிந்ததனால் சொல்லுகிறேன். பெண் குழந்தைகளே கவனம். ஏன் கவனம் என்கிறேன் தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே வீட்டுல எல்லா பசங்களுக்கும் சாக்லேட் கிடைக்குதுன்னா நமக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சாக்லேட் கிடைக்கும். பெண் குழந்தைங்கிறதுனால வீட்டுல பயாஸ்டு பிளைண்ட் ஸ்பாட். இந்த ஜெனரேஷன் குழந்தைகளுக்கு எக்ஸ்ட்ரா சாக்லேட் கிடைக்குது. இந்த பழக்கத்துல என்ன பண்ணுதுங்க, வெளியில போய் அதே எக்ஸ்ட்ரா சாக்லேட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுது. வீட்டுல இருக்கிற பெற்றோர்கள் எக்ஸ்ட்ரா சாக்லேட் கொடுத்தா அதுக்கு அன்பு மட்டும் தான் காரணம். வெளியில் இருக்கிறவன் உனக்கு எக்ஸ்ட்ரா சாக்லேட் கொடுத்தால் அவனுக்கு என்று மறைமுகமாக சில தவறான எதிர்பார்ப்புகள் உண்டு என்பதனை நீ புரிந்து கொள். டோன்ட் எக்ஸ்பெக்ட் எக்ஸ்ட்ரா சாக்லேட் அவுட் சைட். பயாஸ்டு பிளைண்ட் ஸ்பாட். அவன் அடுக்குகிறான், நான் யோசிக்கிறேன், புத்தகங்கள் என்னை சீர்படுத்துகின்றன, என்னை வழிபடுத்துகின்றன.